அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உலகத்தில் எல்லாருக்குமே ஒரு ஒரு பூஸ்ட் தேவைப்படுது. ஒரு பாராட்டுதல் தேவைப்படுது. ஒரு வேலையை ஒரு லேபர் செய்கிறாங்கன்னா, நல்லா இருக்குப்பா, சூப்பர்" அப்படிங்கிற ஒரு பாராட்டு. எந்த ஒரு செயலையும் யார் செய்தாலும் அவர்களுக்கு ஒரு பாராட்டுதல் கொடுத்தோம்னா, அவங்களுக்கு ஒரே சந்தோஷமாகுது. அந்த துறையில் அவங்க அடுத்தடுத்து இன்னும் வித்தியாசமாக, இன்னும் சிறப்பாக பல விஷயங்களை செய்யணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு தன்னைத்தானே ஆனந்தமயமாக அவங்க அப்படியே மேம்படுத்திக்கிறாங்க. யாராக இருக்கட்டும், ஒரு தொழிலாளியாக இருக்கட்டும், ஒரு அலுவல் பண்ணுற ஒருத்தராக இருக்கட்டும், ஒரு ஆஃபீஸில் ஒரு அதிகாரியாக இருக்கட்டும், நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சந்தோஷம். அதாவது தலைவர்களுக்கே ஒரு அப்ரிஷியேஷன் தேவைப்படுது. ஒரு பாராட்டுதல் கொடுத்தா தான் அந்த ஃபேக்ட்ரி சூப்பர், நீங்கள் நல்லா பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு ஒரு விருது கொடுத்தா அவங்க இன்னும் சிறப்பாக என்ன பண்ணுறதுன்னு முயற்சி பண்ணுறாங்க. அனைத்து விதமான தலைவர்களுக்கே ஒரு பூஸ்ட் பண்ணுற ஒரு 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 பூஸ்டப் தேவைப்படுது. நீங்கள் சூப்பர் அப்படின்ட்டு தலைவர்களுக்கே தேவைப்படுறப்ப தொண்டர்களுக்கு தேவைப்படாதா? குண்டர்களுக்கே தேவைப்படுது. நீங்கள் நல்லா பண்ணீங்க, அவர் தலையை சொன்ன மாதிரி உடைச்சிங்க, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கையை உடைச்சிங்க, சொன்ன மாதிரி ஒரு காலை உடைச்சிங்க, சொன்ன மாதிரி ஒரு வீட்டை விட்டு வெளில வர விடாமல் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதை செஞ்ச குண்டர்களுக்கே ஒரு சந்தோஷம் கிடைக்குது. ஸோ எல்லாருக்குமே பூஸ்டப் இருந்தால் நல்லா இருக்குது. குடும்பங்கள்லேயும் அப்படித்தான். தான் குழந்தைய, பல குழந்தைகள், ஒரு குழந்தை, 2 குழந்தை, ஒரு குழந்தை நல்லா படிக்கும், ஒரு குழந்தை மீடியமாக படிக்கும். எல்லா குழந்தையும் எதிர்பார்க்குறது நம்ம அப்பா நம்மளை பாராட்ட மாட்டாரா, நம்ம அம்மா நம்மளை பாராட்ட மாட்டாங்க. எதுலேயோ படிக்கிற குழந்தையாக இருந்தால் படிப்பில் பாராட்டுங்க. படிப்பு சுமாராக வர்ற குழந்தையாக இருந்தால் படிப்பையும் பாராட்டி மற்ற விஷயங்களையும் பாராட்டுங்க. ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒரு திறமை இருக்கும். அதை பிடிச்சி அவங்கள பாராட்டுவோம். உலகத்தில் உள்ள எல்லா செயல்களையும் இந்த மனித ஜீவர்கள், மனித உருவத்தை எல்லோரும் செய்கிறதுக்கு தான் பிறந்திருக்கும். எல்லோரும் உயர்ந்த நிலையிலே இருக்க முடியாது, எல்லோரும் நடுத்தரமாகவும் இருக்க முடியாது, எல்லோரும் எல்லா நிலைகளிலும் எல்லா உயிர்களும் இருந்தால் தான் எல்லாமே உலகத்தில் நடக்கும். அதனால் பாராட்ட பழகுங்க. உங்கள் நண்பர் ஒரு நல்ல விஷயம் பண்ணால் உடனே அப்ரிஷியேட் பண்ணுங்கள். பாராட்டுதலில் வஞ்சம் வேண்டாம், பாராட்டும் நெஞ்சம் வேண்டும். இப்போ பாருங்கள், வானத்தை பாருங்கள். தாலாட்டுதே வானம், தள்ளாடுதே மேகம், பாராமல் மடி மீது கார் மீது கல்யாணம், இது கார்கால சங்கீதம். தாலாட்டுதே தாலாட்டுதே வானம், தள்ளாடுதே மேகம். அது தாளாட்டுறதுனால மேகம் தள்ளாடி அப்படியே மழையாக பொழியுதான். நம்ம கவிஞரோட கற்பனை பாருங்கள், உண்மை. அது மேகம் தாளாட்டுதா இல்லை பாராட்டுதா? வானம் மேகத்தை தாளாட்டுதா இல்லை பாராட்டுதா? தாளாட்டுதே வானம், நான் எழுதியிருந்தா பாராட்டுதே வானம், தள்ளாடுதே மேகம், ஆறாமல் மடி மீது கார் மீது கல்யாணம், இது கார்கால சங்கீதம் அப்படின்னு நான் பாடியிருப்பேன், நான் எழுதியிருப்பேன். தாளாட்டுறதை பாராட்டுறதா? ஸோ நீங்கள் ஒருத்தவங்க செய்கிற ஒரு சிறந்த செயலை, ஓரளவுக்கு சுமாரான செயலை நீங்கள் பாராட்டினீங்கன்னா அவங்களுக்கு தாளாட்டுற மாதிரி இருக்கும். மேகம் நம்மளை எல்லாரையும் உயிர் வாழ வைக்கிற அந்த மேகங்களே அப்படி தள்ளாடுறப்ப, அந்த மேகங்களை நம்பி வாழ்கிற நம்ம ஜீவர்களும் அப்படியே தள்ளாடி நல்லது செய்ய மாட்டாங்களா உலகத்துக்கு? அதனால் பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் உலகத்தில் ஒருத்தவங்களுக்கு செய்கிறது, உதவி செய்கிறது, சேவை செய்கிறதில் அதில் உங்களுக்கு பஞ்சம் இருந்தாலும் பாராட்டுறதுல பஞ்சம் வேண்டாமே. பாராட்டுறதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? பணம் கொடுக்க போகிறீங்களா, இல்லை பொருள் கொடுக்க போகிறீங்களா? உங்கள்கிட்ட எதையும் கொடுக்க போகிறதில்ல, உங்கள் வார்த்தையே கொடுக்க போகிறீங்க. அதனால் யார் எது செஞ்சாலும் பாராட்டிடுங்க. சூப்பர், அருமை. சும்மா பொய்யா பாராட்ட வேணாம். எல்லா செயலும் செய்கிறதுக்கும் அதுக்கு ஒரு ஆற்றல் வேணும்ல. ஆற்றல் எல்லாமே எதுவும் செய்ய முடியாது. கை கால் விழுந்த ஒருத்தர்கிட்ட போயிட்டு தண்ணி எடுத்து குடிங்கன்னா அவரால் குடிக்க முடியாது, அவரை எழுந்து உட்கார முடியாது. எல்லாத்துக்கும் நம்ம ஹெல்ப் தேவைப்படுது இந்த உலகத்தில். அதனால் பாராட்டுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு நல்லது சொல்கிறதுக்கு இந்த வாய் இருக்கேன்ட்டு ஒரு நல்லது சொல்லுங்கள். அவங்க நல்லது செய்கிறப்ப பாராட்டிடுங்க. பாராட்டுறதுல பஞ்சம் வேண்டாம். ஒருத்தவங்களை பாராட்டாமல் இருக்கிற வஞ்சம் வேண்டாம். நீங்கள் இன்னொருத்தரை பாராட்டினீங்கன்னா உங்கள் நெஞ்சம் இருக்குது பார்த்தீங்களா, அது சந்தோஷம் அடையும். அவர் நெஞ்சம் ஏன் ஒருத்தவங்க பாராட்டுறப்போ உங்கள் நெஞ்சம் சந்தோஷம் அடையுதுன்னா, நீங்கள் பாராட்டுற ஒருத்தருடைய நெஞ்சம் சந்தோஷம் அடையுது, அப்படியே தள்ளாடுது சந்தோஷத்தில். அப்போ உங்களுடைய இதயமும் ஆட்டோமேட்டிக்காக, உங்கள் இதயமும் அப்படியே அந்த ஆனந்தத்தை அப்படியே அது உள்வாங்கி அதுவும் ஆனந்தம் அடையுது, சந்தோஷம் அடையுது. ஆகவே பாராட்டுவதில், எந்த செயல் செய்தவர்களையும் பாராட்டுவதில் வஞ்சம் வேண்டாம்,
பஞ்சம் வேண்டாம். எல்லோரையும் பாராட்டும் நெஞ்சத்தை நம்ம கொண்டிருந்தால் உலகம் எப்பயுமே என்றைக்கும் நமக்கும் நல்லது தான் செய்யும், எல்லோருக்கும் நல்லது தான் செய்யும். அனைவரும் வாழ்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.